கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல சீஷர்களோடு இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இந்த வார்த்தையை அவர் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பாடுபட போகிறார், மரிக்க போகிறார் அப்படின்னு சீஷர்களிடம் சொன்ன போது சீஷர்களுக்கு ரொம்ப கலக்கம் ஆயிட்டு. அதனால ஆண்டவர் ஆறுதலா நிறைய விஷயங்கள் சொல்றாரு. யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது இந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது சொல்றதுக்கு முன்னாடி நிறைய ப்ராமிஸ் கொடுக்கிறாரு சீஷர்களுக்கு அந்த ப்ராமிஸ் ஒவ்வொன்றா அவர் சொல்லும் போதும் அவர்களுடைய கலக்கம் மாறின மாதிரி இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அவங்க கலக்கம் மாறல. அப்புறமா அவர் சொல்றாரு, நான் போறேன், போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை சேர்த்துக்கொள்ள வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் அவங்க கலக்கம் மாறல. அப்பதான் தோமா கேட்கிறாரு, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்க எப்படி அறிவோம்? உடனே இயேசு கிறிஸ்து வழியையும் சொல்லி கொடுக்குறாங்க. நான் தான் வழி, நீங்க என்ன பின்பற்றினா அந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அவங்களுடைய கலக்கம் மாறல. அப்புறம் இயேசு கிறிஸ்து இன்னொரு ப்ராமிஸ் கொடுக்கிறார், நான் போன பின்பு உங்களோடு கூட இருக்கும்படிக்கு தேற்றரவாளனை அனுப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அப்புறமா சொல்றாரு, என்னுடைய நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆனாலும் சீஷர்களுடைய கலக்கம் மாறவே இல்லை. அப்புறம் தான் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களா விடேன், உங்களை நான் அனாதையா எந்த சூழ்நிலையும் நான் விட்டுட்டு போக மாட்டேன், நிச்சயமா உங்களிடத்துல வருவேன் அப்படின்னு சீஷர்கள் இடத்துல சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி அவர்களுடைய கலக்கத்தை மாத்துறதுக்காக இயேசு ட்ரை பண்ணப்போ அவங்க கலக்கம் மாறின மாதிரியே இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்றதை அப்படியே வாங்கி கேட்டுட்டே இருக்காங்க. கடைசி ஆண்டவர் ஒரே ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த ப்ராமிஸ் எல்லாம் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன், நீங்களும் எனக்காக ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, என்கிட்ட நீங்க அன்பா இருந்தாலே போதும். இந்த என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டு நீங்க என்னிடத்துல அன்பா இருக்கணும். எது வரைக்கும்? கடைசி வரைக்கும், இயேசு கிறிஸ்துடைய வருகை வரைக்கும், நமக்கு இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை தீரும் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ நேசிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட்டை மட்டும் ஆண்டவர் சீஷர்கள் இடத்துல கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம கிட்டே ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. நமக்கு ஆண்டவர் நிறைய ப்ராமிஸை கொடுத்துருக்கலாம், நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கலாம், இன்னும் அவர் தர்றதுக்கு ரெடியா தான் இருக்காரு. ஆனா நம்ம அவரை என்ன செய்யணும்? நேசிக்கணும். அது ஒண்ணு ஏசப்பா நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. நம்மளால அது முடியும். இன்னைக்கு கூட நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது கூட அவர் மேல உள்ள அன்பை நம்ம வெளிப்படுத்துறதுக்காகத்தான். அதனால நம்ம இன்னும் அவரை நேசிப்போம். இன்னும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நம்ம நிலைத்திருக்கும் போது நமக்கு இந்த உலகத்துல எந்த கலக்கமும் வராது. அப்படியே வந்தா கூட ஆண்டவர் அதுல இருந்து நமக்கு நீக்கு போக்கு தருவதற்கு வல்லவரா இருக்கிறார்.